அனைவருக்கும் வணக்கம். சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, நாம் ஆசிரியர் தகுதி தேர்வு வழிகாட்டில் ஏற்கனவே 120+ வகுப்புகள் என்று முதலிலேயே நாம் குறிப்பிட்டிருந்தோம். நம்ம வகுப்புக்குள்ள போகலாம். நாம் அன்று ஆனபோரா அதில் நம்ம நிப்பாட்டியிருந்தோம். ஆனபோரா, அந்தாதி, ஒரு ஸ்டான்ஸாவில் வரக்கூடிய ஒரு வரி ரிப்பீட்டடாக வருது அப்படின்னா நம்ம ரெப்படிஷன் சொன்னோம், ஆனபோரான்னு சொன்னோம். ரெப்படிஷன்ங்கிறது ஒரு வரியிலேயே இருக்கக்கூடிய திரும்ப திரும்ப வரக்கூடிய வார்த்தை. பட் ஆனபோராங்கிறது ஒரு தொடக்கத்தில் வரும், திருப்பி திருப்பி வரும். அது ஒரு செய்தியை அழுத்தம் கொடுப்பதற்காக வரும். நாம் அதை புரிஞ்சுக்கிறோம். ரெப்படிஷன்ங்கிறது எங்கே வேணாலும் வரலாம். ஆனபோரா தொடக்கத்தில் மட்டும்தான் வரும். ஒரு வார்த்தை மட்டும் இருக்காது, கூடுதலாக 2 வார்த்தைகளாக இருக்கலாம், 3 வார்த்தைகளாக இருக்கலாம். இது ஆனபோரா குறிப்பெடுத்துக்கிறோம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது 10ஆம் வகுப்புல உள்ள கைடு மெட்டீரியல். அதாவது 6 முதல் 10 வரை இருக்கக்கூடிய பொயட்டிக் டிவைசஸ். இதை நம்ம நிச்சயமாக 5 மதிப்பெண்கள் வரை வரக்கூடிய வாய்ப்பு. தாள் 1 எழுதுகிறீர்கள் என்றால் பேப்பர் 1லையும் ஒரு 3-4 மதிப்பெண், பேப்பர் 2லையும் ஒரு 4-5 மதிப்பெண் வரை தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதனால இதை கவனமாக குறிப்பெடுத்துக்குங்க. ஏற்கனவே நம்ம ஒரு 8 விஷயம் நம்ம பார்த்துருக்கோம். ரைமிங் ஸ்கீம், ரைமிங் வேர்ட்ஸ், இது உட்பட பர்சானிஃபிகேஷன், இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். வேணும்னா நான் ஏற்கனவே அநேகமாக இப்போ வந்திருக்கவங்க நீங்கள் எத்தனை பேர், 84 பேரும் ஏற்கனவே வந்தவங்களாக தான் இருப்பீங்க. ஸோ குறிப்புகள் எடுத்திருப்பீங்க அப்படின்னு நம்ம நம்புகிறோம். இப்போ அடுத்தது அலிட்ரேஷன். அலிட்ரேஷன் அப்படின்னா நம்ம தமிழில் மோனை அப்படின்னு சொல்லுவோம். மோனைனா என்ன? உங்கள் ஸ்க்ரீனை ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுக்கோங்க. மோனை அப்படின்னா ஒரு சேம் லெட்டர் சவுண்ட். அது ஒரு வார்த்தையினுடைய தொடக்கத்தில் அடுத்தடுத்து வர்றது. இதுதான் ஒரு வரியில் வர்றது. முக்கியமானது ஒரு வரியில் வரணும். மோனைனா முதல் எழுத்து. நம்ம தமிழில் சொல்லியிருக்கோம், மோனைனா முதல் எழுத்து. இறுதி எழுத்து வந்தால் இயைபு. அப்போ 2ஆம் எழுத்து எதுகை. இப்போ நம்ம மோனைனா என்ன? முதல் எழுத்து ஒன்றி வருவது. இது முதல் மெய்யெழுத்து ஒளி அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம். கவனமா பார்த்துக்கிறோம். முதல் மெய்யெழுத்து ஒளி, இதுதான் அலிட்ரேஷன். பீட்டர் பிக் ஆஃப் பிக்கிள்ட் பெப்பர்ஸ் இப்படி வந்திருக்கு. இதுல எல்லாமே சேம் ஒளியா இருக்கணும். நம்ம எழுத்தை பார்த்துட்டு நம்ம மயங்கிடக்கூடாது. இப்போ இந்த இடத்துல சிங் எ சாங், 6ன்னு இருக்கிற இடத்துல ஷீப் அப்படின்னு இருந்ததுன்னா எஸ் தானே இருக்கு அப்படின்னு சொல்லி ஷீப்பையும் அலிட்ரேஷன்ல சேர்த்துடக்கூடாது. இது ச உச்சரிப்பு, இஸ். ஷீப்புங்கிறது இஷ். ஸோ எழுத்து முக்கியம் இல்லை, ஓசை தான் முக்கியம். இதை நாம கவனத்தில் வைக்கிறோம். ஒரு வரியில முதல் எழுத்து மெய் எழுத்து ஒளி அடுத்தடுத்து வரும்போது அது சேம் உச்சரிப்பு, சேம் ஓசை, ஒரே ஓசை, ஒரே மெய்யெழுத்து ஒளி. அதை நம்ம கவனத்தில் வச்சுக்கிறோம். இதுதான் அலிட்ரேஷன். இதுக்கு இந்த சிங்க சாங் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் சிரமமாக இருக்கும். சிங்க சாங் ரெண்டுமே ஒரே ஓசை. அடுத்தது இந்த 11வது இருக்கிற அசனன்ஸ். இதுதான் இருக்கிறதுலே கொஞ்சம் நமக்கு சிக்கலான ஒரு விஷயம். அசனன்ஸ் இது என்னன்னா ரிப்பெட்டிஷன் ஆஃப் சிமிலர் வேர்ட்ஸ் இன் தி ஸ்ட்ரெஸ்டு சிலபிள் ஆஃப் சக்சசிவ் வேர்ட்ஸ். இது சானட் அண்ட் போவிச், கோல்ட் அண்ட் கில்ட். இதுல டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் வருது, சேம் கான்சனன்ஸ் வருது. கால், கில்டு, சானட், போவிச். எங்க சேம் வருது? சேம் ஓவல் வருது. சானட், போவிச். அப்போ அதுல வர்றது சேம் வவல்ஸ், டிஃப்ரெண்ட் கான்சனன்ட். இப்போ கோல்ட், கில்டு, டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ், சேம் கான்சனன்ட். இது அசனன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது நிச்சயமா வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஸ்ட்ரெஸ்டு சிலபிள் இது இப்போ நம்ம உட்காந்து நடத்துறதுனா ரொம்ப நேரம் எடுக்கும். ஸோ இதை நம்ம ஒரு ஆப்ஷன்ல வச்சுப்போம். கடைசியா நான் முடிந்தவரை நான் கடைசியில இதை விளக்கிடுறேன். அடுத்தது ஹைப்பர்போல். ஒரு விஷயத்த
ரொம்ப மிகைப்படுத்தி கூறுதல். ரொம்ப மிகைப்படுத்தி கூறுதல். என்ன கொடுத்துருக்காங்க? ஐ குட் ஈட் அ ஹார்ஸ். எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, நான் ஒரு குதிரையை கூட சாப்பிட்டுருவேன். இஃப் த ரிவர் வேர் ட்ரை ஐ ஆம் ஏபிள் டு ஃபில் இட் டியர்ஸ். என் கண்ணீரால இந்த நதியை நான் நிரப்பிவிடப் போகிறேன். இதெல்லாம் ஹைபர்போல். ரொம்ப இந்த ஓவரா மிகைப்படுத்தி கூறுதல். இது பொயட்டிக் டிவைஸ்ல ஒன்னா வருது. இதை நாம மனசுல வச்சுக்கிறோம். அடுத்தது ஆன்டிதீசிஸ். ஆன்டிதீசிஸ். இந்த ஆன்டிதீசிஸ்க்கு முன்னாடி இந்த அசோனன்ஸை பத்தி ஒரு குறிப்பு கொடுத்துட்றேன். வாய்ப்பு இருக்கான்னு பார்க்குறேன் என்கிட்ட. ஆன்டிதீசிஸ் அப்படின்னா என்ன? அப்போசிஷன் ஆஃப் வேர்ட்ஸ் இன் மேட் இன் த சேம் சென்டென்ஸ். எதிர்மறை கருத்துக்கள் ஒரே வரியில திருப்பி திருப்பி வருவது. ஒரே ஒரு வரியில எதிர்மறை கருத்துக்கள் அடுத்தடுத்து வர்றது. இது இப்போ அந்த உதாரணங்களை பாருங்க. மேன் proposes and God disposes. To err is human, forgive is divine. இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த அர்த்தங்கள் ப்ரொபோஸ், டிஸ்போஸ், எர், ஃபர்கிவ். அடுத்தது ஸ்பீச் இஸ் சில்வர், சைலன்ஸ் இஸ் கோல்டன். இப்போ நம்ம இந்த அர்த்தம் புரிஞ்சுக்கணும். ஸ்பீச் அப்படிங்கிறத நம்ம உயரியதாக சொல்லிட்டு அதை விட உயரியதாக சைலன்ஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். ஸோ நம்ம அது ஆன்டிதீசிஸ் அப்படிங்கிறோம். அதாவது எதிரெதிர் கருத்துக்கள் ஒரு வரியில வருவது. இதுக்கு முன்னாடி நாம ஒண்ணு பார்த்திருந்தோம். ஆக்சிமாரன். இது ஒரே வரியில வர்றது 7 ஆக்சிமாரன் பார்த்துக்கோங்க. ஒரே வரியில வர்றது. இதுலயும் எதிர்ச்சொற்கள் இருக்கும். ஆனா இது ஒரே நபர்களை குறிக்கும். இது ஆன்டிதீசிஸ்ல ஒரு வகை. ஆன்டிதீசிஸ்ல ஆக்சிமாரன் ஒரு வகை. அப்போ ஆக்சிமாரன்ங்கிறது ஆன்டிதீசிஸ் தான், மாற்றம் இல்லை. ஆனா எல்லா ஆன்டிதீசிஸும் ஆக்சிமாரன் அல்ல. ஆக்சிமாரன்னா என்ன? எதிர் சொற்கள் இருக்கும், அது ஒரே நபரையோ குறிக்கும் அல்லது ஒரே பொருளையோ குறிக்கும். இது ஆக்சிமாரன். ஆனா ஆன்டிதீசிஸ்ல ஒரு வரியில 2 நேர் எதிர் விஷயங்கள் வரும். எதிர்மறை கருத்துக்கள் ஒரே வாக்கியத்துல வரும். இவ்வளவுதான் விஷயம். ஆன்டிதீசிஸ்ல அது ஒரே நபரை குறிக்காமல இருக்கலாம். இப்போ மேன் ப்ரொபோசஸ், காட் டிஸ்போசஸ். இதுல பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒருத்தரை குறிக்கிறது இல்லை. மேன், காட். அப்ப எர் இஸ் ஹியூமன், ஃபர்கிவ் இஸ் டிவைன். இதுவும் ஒருத்தரை குறிக்கிறது இல்லை. தவறழிப்பது மனிதனுடைய பண்பு, மன்னிப்பது கடவுள் தன்மை அப்படிங்கிறோம்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டையுமே ஒருத்தரை குறிக்கிறது இல்லை, எதிரெதிர் கருத்துக்கள் தான். ஆன்டிதீசிஸ் தான், ஆனா ஆக்சிமாரன் இல்லை. இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது அல்யூஷன். இந்த அல்யூஷன் அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு செய்தி நடந்திருக்கும். அதாவது ஒரு பிபிலிக்கல் ஒரு விஷயமா இருக்கும். அப்படி இல்லை மகாபாரதத்தில் நடந்த ஒரு புகழ்பெற்ற ஏதோ ஒன்றை, அது பைபிளா இருக்கலாம், மகாபாரதமா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு அதுல உள்ள ஒரு விஷயத்த நிகழ்வை குறிப்பிட்டு நாம சொல்றது. இல்ல ஹிஸ்டாரிக்கலா இருக்கலாம். இதை குறிப்பிட்டு நாம பேசுவது அல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். இதுல என்ன இருக்குன்னா, நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒரு மனிதனையோ இடத்தையோ அல்லது ஏற்கனவே நடந்த ஒரு நிகழ்வையோ குறிக்கிறது. இப்போ எக்ஸாம்பிள் 1ல கொடுத்துருக்காங்க, கார்டன் ஆஃப் ஈடன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பைபிள்ல வரக்கூடிய ஒரு இடம். அப்ப இது அல்யூஷன். யூ ஆர் எ ரெகுலர் ஐன்ஸ்டைன். அப்ப இது ஹிஸ்டாரிக்கல் அல்யூஷன். இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது பொயட்டிக் டிக்ஷன். இது ஸ்டைல் ஆஃப் ஸ்பீக்கிங் ஆர் வித்தின் யூஸ்டு த ஸ்பீக்கர் ஆர் ரைட்டர். அதுல என்னென்ன அந்த வார்த்தைகளை பயன்படுத்துறாரு அப்படிங்கிறத பொறுத்தது இது. ஸோ இது நம்ம எடுத்துக்க வேண்டாம், நமக்கான வாய்ப்புகள் இல்லை. அதே போல இந்த ஆர்கைசம் அதுவும் நமக்கு வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. அப்படி வந்ததுன்னா இந்த வார்த்தைகள் தான். இந்த வென் அப்படிங்கிறதுக்கு பழைய வார்த்தை, அதாவது ஓல்டர் வெர்ஷன் ஆஃப் லாங்குவேஜ். அதெல்லாம் இப்போ இல்லை, நாம பயன்படுத்துறதுல பழைய போயம்ல இருக்கும்ல, அது வந்தா இந்த வென் அப்படிங்கிறதுக்கு பதிலாக வென்ஸ்னு போறது. ஆர்ட் தவ் யூங்கிறதுக்கு பதிலாக
தீங்கிற தி THWE போடுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ புழக்கத்தில் இல்லாத வார்த்தைகள். இதை பயன்படுத்துறது ஆர்கைசம். அடுத்தது பன், ஸ்லேடை. இஃப் லைஃப் ஒர்த் லிவிங் டிபெண்ட்ஸ் அப்பான் த லிவர். A bicycle can't stand it on its non because it's too tired. இப்படி ஒரு ஜோக் சொல்றது, வார்த்தைகளை வச்சு விளையாடுறது ஸ்லேடை. இது நம்ம தமிழ்லையும் பார்த்துருக்கோம், ஆங்கிலத்தில் இது பன் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அனபோரா. அனபோராவில் தொடர்ந்து பாடல்களில் ஒரே வார்த்தை திருப்பி திருப்பி வரும்போது அது அனபோரா, அந்தாதி, இது ஞாபகம் வச்சுக்கிறோம். இப்போ அதுக்கு அடுத்தது ரெப்படிஷன். இந்த ரெப்படிஷன்ங்கிறதும் அனபோரா தான். ஆனால் இது ஒரே வரியை திருப்பி முழுமையாக சொல்றது, அதில் பாதி வரி தான் இருக்கும். இங்கே பாருங்க, அனபோராவில் வாஸ் இட் கன்வீனியன்ஸ், மேபி ஸ்பெல்லிங் மாறி இருக்கலாம். Was it conveyance? Was it perversity? Was it humility? இப்போ இதுல ஒரு சொற்கள் வருது, இது அந்தாதியா மாறுது. அந்த சொல் மட்டும்தான் வருது, முழு சொற்றொடர் வரல. இது அனபோரா குறிப்பெடுத்துக்கிறோம். ஆனா இந்த ரெப்படிஷன் அப்படிங்கிறதுல முழுமையாக அந்த சொற்றொடரே வந்திருக்கு, முழுமையாக அந்த சொற்றொடரே வந்திருக்கு, முழுமையாக அந்த சொல்லே ஒரு வரியில வந்திருக்குன்னா அதை ரெப்படிஷன் கணக்குல நம்ம சேர்த்துக்கிறோம். அடுத்தது மெட்டானமி. இது என்னன்னா ஆகுபெயர். பென் இஸ் மைட்டியர் தன் த ஸ்வர். இப்ப பென் இஸ் மைட்டியர் தன் த ஸ்வர்னா நேரடி அர்த்தம் இல்லை. பெண்கிறது ஏதோ ஒண்ணுக்கு ஆகி வந்திருக்கு, எதுக்கு? அறிவுக்காக வந்திருக்கு. இதான் மெட்டானமி. த கிரவுன் ஃபார் த கிங், மணிமுடி அப்படிங்கிறது அரசனை குறிக்கக்கூடியது. ஃப்ரம் த கிரேடில் டு த கிரேவ், அப்போ பிறப்பு இறப்பு இது ரெண்டையும் சொல்லக்கூடியது தான் இந்த கிரேடில் கிராவ். அப்போ இந்த சொற்கள் இன்னொன்றை குறிக்குது. த ஹோல் சிட்டி வெண்ட் அவுட் டு see த விக்டோரியன்ஸ் ஜெனரல். த ஹோல் சிட்டி, நகரமே. அந்த நகரமேங்கிறது நகரத்தை குறிக்கல. ஸோ இது வேற ஒண்ணுக்கு ஆகி வந்திருக்கு. இதை நம்ம மெட்டானமி அப்படின்னு சொல்றோம். இது அது ஒரு ஏதோ ஒன்றினுடைய பெயரை அதனோடு தொடர்புடைய இன்னொன்று மாற்றி வருவது. அறிவுக்கு பெண், அரசனுக்கு மணிமுடி, பிறப்புக்கு தொட்டில், இறப்புக்கு கல்லறை, மனிதர்கள் அப்போ அதுக்கு தொடர்புடைய நகரம். இப்படி சொல்றது மெட்டானமி. இதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். ஃப்ரேஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். பார்க்கலனாலும் பரவாயில்ல, ரொம்ப கவனம் செலுத்த வேண்டாம். ஃப்ரேஸ் கிளாஸ்ல ரொம்ப கவனம் செலுத்த வேண்டாம். நம்ம முடிச்சுட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக கூடுதல் கவனம் கொடுப்போம், இப்போதைக்கு வேண்டாம். அடுத்தது அப்ரிவியேஷன், அக்ரோனிம்ஸ், கான்ட்ராக்ஷன்ஸ். இது நம்ம ஏற்கனவே நம்ம பல முறை பார்த்துட்டோம். இது என்னன்னா, அப்ரிவியேஷன் நமக்கு தெரியும். ஒரு பெரிய எம்எல்ஏ அப்படிங்கிற ஒரு 3 சொற்கள் அடங்கிய ஒரு ஃப்ரேஸை MLAன்னு 3 எழுத்துக்களாக சுருக்கி அங்க சொல்றது, இது அப்ரிவியேஷன். அக்ரோனிம்னா என்னன்னு தெரியும். இப்போ ஒரு பெரிய சொல் இருக்கும், அதை சுருக்கி வார்த்தையா படிக்கிறது. லேன், லோக்கல் ஏரியா நெட்வொர்க் அப்படிங்கிறத LAN சொல்லாம லேன்னே படிக்கிறது. ரேண்டம் அக்சஸ் மெமரி, RAM. ரீட் ஒன்லி மெமரி, ROM. ஓகே, நீட், டெட், இது எல்லாமே அக்ரோனிம்ஸ். அந்த எழுத்துக்களை இது அக்ரோனிம் எல்லாமே அப்ரிவியேஷன் தான். அக்ரோனிம், எல்லா அக்ரோனிமும் அப்ரிவியேஷன். ஆனா எல்லா அப்ரிவியேஷனும் அக்ரோனிம் இல்லை, இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ அக்ரோனிம்னாலும் அந்த சொல் சுருக்கம் தான், ஆனா அதை நம்ம நேரடியா படிக்கிறோம். இப்போ அக்ரோனிம் ரேடார். ரேடார்ங்கிறது ஆக்சுவலா அது ஒரு சொற்களினுடைய
சுருக்கம் தான். இதெல்லாம் நம்ம பார்க்குறோம், நிறைய பார்த்துட்டோம். இப்போ அதே போல சொற்குறுக்கத்துல பேன், ஓகே, சொற்குறுக்கத்துல பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ஷன் ஒன்று இருக்கு. நமக்கு தெரியும், இந்த நான் ஹைலைட் பண்றது உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. ஐ ஆம், வி ஆர், இதை நம்ம என்ன பண்றோம், குறுக்குறோம். இப்போ அப்ரிவியேஷன்னாலும் அந்த அளவை குறைக்கிறது தான் சொற்குறுக்கம் தான். அக்ரோனிம்னாலும் குறுக்கம் தான், ஆனா அந்த அக்ரோனிமை நம்ம வார்த்தையா படிப்போம். அடுத்தது கான்ட்ராக்ஷன் அப்படின்னா என்ன, இது ஷார்ட் ஃபார்ம். அப்ப இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் நான் லாங் ஃபார்மா அப்படின்னு கேட்டா இல்ல, அதுவும் ஷார்ட் ஃபார்ம் தான். ஆனா இது ஒரு வெர்புக்கு வரும், ஒரு வெர்புக்கு வரும். தினசரி பேச்சில் நம்ம பயன்படுத்துவோம். இன்ஃபார்மல் ரைட்டிங், கான்ட்ராக்ஷன்ஸ், இது வந்து எப்போதுமே பொதுவாக ப்ரொனவுனும் அல்லது நவுனும் அல்லது வெர்பும் அல்லது நாட்டும் சேர்ந்திருக்கக்கூடிய ஃபார்ம். விஜய், நான் பேசுறது கிளியரா இருக்கா? விஜய் இல்லைன்னு நினைக்கிறேன். சார், யாராவது ஒருத்தர் நான் பேசுறது கிளியரா இருக்கா? இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. யாரோ ஒருத்தர் என்கிட்ட கிளியரா இல்லைன்னு சொல்றீங்க, அவங்க உங்க நெட்வொர்க்கை செக் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே, தேங்க்யூ. நிறைய பேர் வந்து கிளியரா இருக்குன்னு சொல்றாங்க. உங்களுடைய நெட்வொர்க்கை கொஞ்சம் செக் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. இப்போ நம்ம மூணையும் ஒன்னா தான் வச்சுக்கிறோம், அப்ரிவியேஷன், அக்ரோனிம்ஸ், கான்ட்ராக்ஷன். ஆனா லக்கீலி இந்த 3ல இருந்து 2 மதிப்பெண் நமக்கு வருவதற்கான வாய்ப்பு உண்டு. சென்ற முறை வந்தது, அதுக்கு முதல் முறையும் வந்திருக்கு. அப்ரிவியேஷன், அக்ரோனிம் இதுல இருந்து ஒரு மதிப்பெண் வந்துடும். இந்த கான்ட்ராக்ஷன்ங்கிறது தனி, இதுல இருந்து ஒரு மதிப்பெண் வந்துடும். இப்படி நாம இதுக்கு ஏன் ஒரு சின்ன விஷயத்துக்கு ஏன் இதை 3 வாட்டி நம்ம பார்த்துருக்கோம். இதை வந்து நம்ம 8ஆவதுல பார்த்துருக்கோம், 10ஆவதுல பார்த்துருக்கோம், சாரி 7ஆவதுல பார்த்துருக்கோம், இப்போ 10ஆவதுலையும் பார்க்குறோம். ஏன்னா 2 மதிப்பெண்கிறது சாதாரணமானது இல்லை. வரலாம், நிச்சயமாக வரலாம், எதிர்பாருங்க. அப்போ இந்த கான்ட்ராக்ஷன் எப்படி இருக்கும், இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம தெளிவா பார்த்துட்டோம். இதுல பார்க்கும்போது கொஞ்சம் குழப்பமா இருக்கும், ஏன்னா இது அட்வான்ஸ் லெவல்ல இருக்கு. ஆம், ஆர், ஒரு அப்பாஸ்ட்ரபி போடுறோம்னாலே அந்த இடத்துல ஏதோ ஒரு சொல் இல்லைன்னு அர்த்தம். அப்பாஸ்ட்ரபிக்கு அடுத்தது எஸ் வந்தா ஹேஸ், உடைய அப்படிங்கிற அர்த்தத்துல, ஹி ஹேஸ் அப்படிங்கிற அர்த்தத்துல வரும். அது எல்லாமே அப்பாஸ்ட்ரபி வந்தாலே அங்க ஏதோ ஒரு எழுத்து இல்லை. இது இல்லாம இந்த அப்பாஸ்ட்ரபிக்கு பக்கத்துல எஸ் வந்தா பொசசிவ் கேஸ், அப்போ அங்க எழுத்து இல்லைன்னு அர்த்தம் இல்ல, அங்க ஹேஸோட சுருக்கம் தான் அது. சார், ஒருத்தனுடைய தொப்பி அப்படின்னு சொல்றதுக்கு அவன் பேரை சொல்லி அருண்ஸ் ஹேட் அப்படின்னு சொல்லுவோமே, அருண்ஸ் ஹேப் அப்படின்னு சொல்லுவோமே. அப்போ அங்க வந்து சொல்லு எதுவும் விட்டு போயிருக்கா? ஆமாம், அவனுடைய, இது பொசசிவ். அதுக்கு அந்த அப்பாஸ்ட்ரபி போட்டு எஸ் போடுவோம். அதை தவிர இது எல்லாத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். அப்பாஸ்ட்ரபிக்கு பொசசிவ் கேஸ்க்கு அது ஒரு எஸ். இப்போ உடையன்னு சொல்றதுக்காக அது வரும். அவனுடைய அப்படின்னு சொல்றதுக்கு, அவர் ஒருத்தங்களுடைய அப்படின்னு சொல்றதுக்கு அந்த அப்பாஸ்ட்ரபி போட்டு எஸ் போடுவோம். அதை தவிர பாக்கி எல்லாருமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஆம், ஆர், இஸ், வாஸ், வாஸ்க்கு வராது. ஹேவ், ஹேஸ், இந்த ஈஸுக்கும் ஹேஸுக்கும் ஒன்று தான், அதை கவனமாக வச்சுக்கோங்க. ஈஸ், ஹேஸ் ரெண்டுக்குமே அப்பாஸ்ட்ரபி போட்டு எஸ் தான். அப்போ இது ரெண்டுக்கும் எப்படி சார் வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது? அது எந்த இடத்துல வருதோ அதை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். ஹேஸ் ஏ கார் அப்படின்னு வந்திருக்குன்னா அது பொசசிவ்ல இருக்கு அப்படின்னு நம்ம அர்த்தம். தேர்ட் பர்சன் சிங்குலர் இருந்து அதுக்கு அப்பாஸ்ட்ரபி போட்டு எஸ் போட்டிருந்தா, பக்கத்துல ஏதோ ஒரு உடைமை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அது ஹேஸ். அல்லது இந்த ஹேஸுக்கு பின்னாடி வெர்போட தேர்ட் ஃபார்ம் இருந்தா, ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருந்தா அது ஹேஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். ஓகே, இதெல்லாம் பிராக்டிஸ்ல வந்துடும். ஐ ஹாவ், யூ ஹாவ், வி ஹாவ், தே ஹாவ். அடுத்தது வில். அடுத்தது ஹேடுக்கும் வுட்டுக்கும் இந்த அப்பாஸ்ட்ரபி போட்டு டி வர்றது தான் சேம் ரூல். ஹேவ், ஹேஸ், ஹேட், இது எல்லாத்துக்குமே
பக்கத்தில் இருக்கக்கூடியது ஐ ஹாவ் அ கார் ஒரு அப்ஜெக்டா இருந்ததுன்னா அது ஹேவ் ஹேஸ் ஹேட் வரும். ஐ இப்போ ஐ ஈஸ் கார் அப்படின்னு வராது. ஐ ஈஸ் ஏ கார்னு வராது. ஹி ஈஸ் ஏ கார்னு வராது. ஸோ அந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா அது ஹேஸ் அல்லது ஹேவ் ஃபார்ம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வெர்போட தேர்ட் ஃபார்ம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருந்தா ஹேவ் ஹேஸ் ஹேடுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டும் இல்லைன்னா உட்டா இருக்கலாம், டி வந்திருந்தா உட்டா இருக்கலாம், இஸ் வந்திருந்தா இஸ்ஸா இருக்கலாம், எஸ் வந்திருந்தா இஸ்ஸா இருக்கலாம். இதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது ஆக்சிலரி வெர்ப், அடுத்தது நாட். இது வரும்போது ஆரஞ்ச், அப்போ அதுக்கு எப்படி வருது? கெனாட், காண்ட். இதெல்லாம் நம்ம வந்து 8ஆம் வகுப்புலேயே ரொம்ப தெளிவாக பார்த்துருக்கோம். அதில் இன்னும் கூடுதலாகவே இருக்கு. ஓகே, அடுத்தது அக்ரோனிம்னா என்ன? அக்ரோனிம் இஸ் எ டைப் ஆஃப் அப்ரிவியேஷன். நம்ம சொன்னதுதான். அப்ரிவியேஷன்ல ஒன்று தான் அக்ரோனிம், ஆனால் அதை படிக்க முடியும். நாம ஃபர்ஸ்ட் லெட்டர் அதை சேர்த்து படிக்கலாம். அப்ரிவியேஷன்னா ஒரு ஷார்ட் அண்ட் ஃபார்ம், ஒரு ஃப்ரேஸ்ல இருந்து உருவாக்குறது. இப்போ அக்ரோனிமை ஒரு வார்த்தையாக நாம் உச்சரிக்க முடியும். அப்ரிவியேஷனை ஒரு வார்த்தையாக நாம் உச்சரிக்க முடியாது. அக்ரோனிமை நம்ம வார்த்தையாக உச்சரிக்க முடியும். அடுத்து அக்ரோனிம், ஆல் அக்ரோனிம்ஸ் ஆர் அப்ரிவியேஷன். பட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எவரி அப்ரிவியேஷன் பட் நாட் எவரி அப்ரிவியேஷன் இஸ் அன் அக்ரோனிம். எல்லா அப்ரிவியேஷனும் அக்ரோனிம் அல்ல. இது நமக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ டைட்டில்ஸ் பிஃபோர் நேம் கொடுத்துருக்காங்க. அப்ரிவியேட் பண்றது, அப்ரிவியேட்னா விரிவுபடுத்துறது. மிஸ்டர் ஃபார்மன், ப்ளூரல் மிஸ்ட்ரஸ், 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 அதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது ப்ரொஃபசர், செயின்ட், ரெவரண்ட், ஹானரபிள், ஜூனியர், பிரசிடென்ட். இந்த வார்த்தைகள்லாம் டைட்டில் பிஃபோர் நேம்ஸ். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். அடுத்தது வேர்ட்ஸ் யூஸ்டு வித் நம்பர்ஸ். ஏஎம், பிஎம் நமக்கு தெரியும். ஆன்டிமெரிடியம், போஸ்ட் மெரிடியம். ஏடி அன்னோ டெமினி, பிஃபோர் காமன் எரா, காமன் எரா, பிசிஇ, சிஇ குறிப்பெடுத்துக்கிறோம். அடுத்தது இதெல்லாம் இப்ப வழக்கொழிஞ்சு போயிடுச்சு, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுப்போம். விசிஆர், வீடியோ கேசட் ரெக்கார்டர். இப்ப இதெல்லாம் கிடையாது. காம்பேக்ட் டிஸ்க் இருக்கு, அபிஷியல் பர்பஸ்க்கு இருக்கு. டிவிடி, டிஜிட்டல் வெர்சடைல் டிஸ்க் அல்லது டிஜிட்டல் வீடியோ டிஸ்க். ஜிபிஎஸ், குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். இது நம்ம குறிப்பெடுத்துக்கிறோம், முக்கியமானது. விஆர், விர்ச்சுவல் ரியாலிட்டி. ஏஆர், ஆக்மெண்டட் ரியாலிட்டி. டிவி, டெலிவிஷன் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதே போல லட்டின் டேர்ம்ஸ், எட்ஸெட்ரா. இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இருக்கு, அண்ட் சோ ஃபோர்த் அப்படின்னு சொல்றது. இடிசி போட்டு புள்ளி வைக்கிறது. ஈரெஸ்ட், தட் இஸ், எக்ஸாம்பிள்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதே தான். ஐ போட்டு இ போட்டு புள்ளி வைக்கிறோம். அதுக்கு அர்த்தம் தட் இஸ் அப்படிங்கிறது. ஈரெஸ்ட், இது லட்டின் டேர்ம். அடுத்தது எக்ஸாம்பிள், எக்ஸாம்பிளிகிரேட்டரியா. இதை நம்ம சொல்றதுக்குள்ள நாக்கு சுலுக்கிக்கும். இதை எக்ஸாம்பிள்னே நம்ம வச்சுப்போம். இ போட்டு இஜி, இ டாட் ஜி டாட், இது நாம வச்சுக்கிறோம். இந்த இட் ஆல், இது நான் கேள்விப்பட்டதில்லை. ஏட்டாலி அண்ட் அதர்ஸ் அப்படிங்கிறதுக்கு. அடுத்தது வெர்சஸ் நமக்கு தெரியும், எல்லா மேட்ச்லையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே போல மேத்தமெட்டிக்கல் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம மற்ற வகுப்புகளில் பார்த்துருக்கோம். ஃபெமிலியர் இன்ஸ்டிடியூஷன், சிபிஐ, ஐபி இன்டெலிஜென்ஸ் பியூரோ, ஐஎம்எஃப் இன்டெலிஜென்ட் மானிட்டரி ஃபண்ட், யூஎன் யுனைடெட் நேஷன்ஸ், இசி எலெக்ஷன் கமிஷன், இயு யூரோப்பியன் யூனியன். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே தெரிஞ்சதுதான். நேம் ஆஃப் த கண்ட்ரிஸ்ல யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா, யுனைடெட் கிங்டம், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் 3 கொடுத்துருக்காங்க. யுஎஸ்ஏ, யுகே, யுஏஇ. ஓகே, இன்டெலிஜென்ட் கொஸ்டின், இது ஐக்யூ நம்ம பார்த்துருக்கோம். காமன் ஃப்ரேஸ் அப்படிங்கிற தலைப்புல. மைல்ஸ் பெர் ஹவர்,
mph, மைல்ஸ் பர் ஹேலன் mpg. ஓகே, இப்போ இதெல்லாம் விரிவுபடுத்த சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்தது முக்கியமான தலைப்பு ப்ரொனவுன். ப்ரொனவுன் அதாவது ஒரு நவுனுக்கு பதிலா அல்லது ஒரு நவுன் ஃப்ரேஸ்க்கு பதிலா வரக்கூடிய சப்ஸ்டிடியூட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறோம். இதுல 10 வகையான ப்ரொனவுன் பொதுவாக யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இதுல நிறைய கொடுத்துருக்காங்க. ரவி இஸ் அன் இன்டெலிஜென்ட் பாய், ரவி லிவ்ஸ் இன் எ ஸ்மால் வில்லேஜ், a chill breeze touches the skin, a cool leg with swan swimming. இது அப்படியே போயிட்டு இருக்கு. இதுல எத்தனை இடத்துல நம்ம இந்த இதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் ப்ரொனவுன். இந்த ப்ரொனவுனோட வகை கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க ப்ளீஸ். ரிலேட்டிவ் ப்ரொனவுன் நமக்கு தெரியும், இந்த சென்டென்ஸ்ல எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். whom, which, whoவே ஒரு ரிலேட்டிவ் ப்ரொனவுன் தான். whom, which இதெல்லாம் வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுன். எப்படி ரிலேட்டிவ் ப்ரொனவுன் சொல்றோம்னா, இது எந்த மேசன்னா அன்னைக்கு நம்ம பார்த்தோமே அந்த மேசை, திஸ் இஸ் த டேபிள் வி ஆல்ரெடி ஸ்போக் அபவுட் இட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படின்னா அது இதுதான். விச் இஸ் ஆல்ரெடி பாட் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அது இதுக்கு வரும். ஏற்கனவே அதை பத்தின ஒரு கூடுதல் தகவல் இருக்கும், அதோட தொடர்பு படுத்தி இதை நம்ம சொல்றது. இந்த மேஜை எதுன்னா நாம அன்னைக்கு வாங்கிட்டு வந்தோம்ல அதுதான் அப்படின்னு சொல்றது. எதுன்னா இவர் யாருன்னா நாம அன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கும்போது குறுக்க வந்தார்ல அவர் தான். இவர் யாருன்னா அன்னைக்கு யார்கிட்ட நம்ம வந்து காசு கொடுத்தோமோ அவர் தான் அப்படின்னு ரிலேட் பண்ணி சொல்றது. ஒரு இன்னொரு விஷயத்த ரிலேட் பண்ணி சொல்றது ரிலேட்டிவ் ப்ரொனவுன். இதுல எது வரும்னா whom, யாரை, which எது, who இதெல்லாம் வரும். அடுத்தது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன். இதுக்கு இன்னும் தெளிவா ஒரு இதை காட்டிடுறேன். நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து போயிடலாம். ப்ரொனவுன் அப்படின்னா என்ன? நவுனுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ப்ரொனவுன். ஒரே வாக்கியத்துல ஒரு பெயர் சொல் மீண்டும் மீண்டும் வருவதை தடுப்பதற்காக இது வருது. 10 வகையான ப்ரொனவுன் இருக்கு. அதனுடைய விளக்கம் இந்த சிம்பிள் போட்டிருக்கிறதெல்லாம் ஒவ்வொரு வகைன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் பர்சனல் ப்ரொனவுன், இந்த தனிநபர் பிரதிப்பெயர். இந்த தமிழ்ல உள்ளதை கணக்கில் எடுத்துக்காதீங்க. பர்சனல் ப்ரொனவுன் அப்போ ஒரு குறிப்பிட்ட நபர், விலங்கு அல்லது பொருளை நேரடியாக குறிக்க உதவும் வார்த்தைகள். நேரடியாக பர்சனல், ஒரு அவருடைய பேருக்கு பதிலா இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம். ஹி, ஷி, இட், வி, யூ, தே, ஐ இப்படி. அப்போ ஒரு வாக்கியத்துல மனிதர்கள் அல்லது விலங்குகள் பெயர்களுக்கு பதிலாக பயன்படுத்தப்படக்கூடிய முக்கியமான பிரதிபெயர் இது பர்சனல் ப்ரொனவுன். இது மேக்சிமம் சப்ஜெக்டா வரும். ஓகே, இந்த இது மேக்சிமம் 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒன்னு சப்ஜெக்ட் ப்ரொனவுன், இது வாக்கியத்தின் தொடக்கத்துல வரும். நான், ஐ ஆம் எ டீச்சர். யூ, யூ ஆர் ஸ்மார்ட். அவன், ஹி பிளேஸ் ஃபுட்பால். இதே போல வாக்கியத்தின் முக்கியத்துல வரும், சப்ஜெக்டா வரும். ரெண்டாவது அப்ஜெக்ட் ப்ரொனவுன், செய்யப்படு பொருள் பிரதிப்பெயர். இது பெறுபவராக இருக்கும். மீ, யூ, ஹிம், ஹேர் இப்படி வரும். அப்போ சப்ஜெக்டா வரக்கூடியது எது? ஐ, வி. அதே இது ஆப்ஜெக்டா வந்தா மீ, அஸ். செகண்ட் பர்சன்ல யூ, யூ தான். தேர்ட் பர்சன்ல ஹி, ஷி, இட், தே. அதுக்கு பதிலாக என்ன வரும்? அவன், அவள், அது, அவர்கள், அவைகள் அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவனுக்கு, அவளுக்கு, அவற்று, அதற்கு, அவைகளுக்கு இப்படி வரும். அப்போ சப்ஜெக்ட் ப்ரொனவுன் இந்த அர்த்தம், ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் இந்த அர்த்தத்துல வரும். அடுத்தது ரிலேட்டிவ் ப்ரொனவுன். முந்தைய
பெயர்ச்சொல்லுடன் உள்ள தொடர்பை காட்டி இரு வாக்கியங்களை இணைத்தல். எது எது இருக்குன்னு பாருங்க. ஹூ, விச், ஹூம், ஹூஸ், யாருடைய. இந்த ஹூஸ்னா யாருடைய. இப்போ த புக் விச் ஐ பாட் இஸ் இன்ட்ரெஸ்டிங். இந்த புத்தகம் நான் ஏற்கனவே வாங்கினது சுவாரஸ்யமாக இருக்கு. த புக் இஸ் இன்ட்ரெஸ்டிங்னு சொன்னாலே போதும். இப்போ இந்த விச் ஐ பாட்டுங்கிறது ஒரு தொடர்பு படுத்துதலுக்காக ஒரு கூடுதலான ஒரு தகவலா வருது, ஒரு விஷயத்தை ரிலேட் பண்ணுது. அப்போ ஏற்கனவே உள்ள பெயர் சொல்ல குறிப்பதற்கு 2 வாக்கியங்கள் தனித்தனியா உள்ளது, அதை ஒன்றாக இணைப்பதற்கும் பயன்படக்கூடியதுதான் இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன். இப்போ எந்த மனிதன், எந்த பொருள், யாருடையது அப்படின்லாம் சொல்றத நம்ம கம்பைன் பண்றதுதான் ரிலேட்டிவ் ப்ரொனவுன். மனிதர்களை குறிப்பதற்கு சப்ஜெக்டாக வரும்போது, அதே போல யாருடைய பேனா அப்ப சொல்லும்போது ஹூஸ் அப்படின்னு சொல்லுவோம். யாரை திட்டினார், யாரை கேட்டார், ஹூம், யாரை. அப்போ ஹூம்னா யார், ஹூம்னா யாரை, ஹூஸ்னா யாருடைய அப்படிங்கிறது நமக்கு புரியும். அடுத்து விச்னா எது, தட், இது எல்லாத்துக்குமே பொருந்தும். இப்போ ஹூ வர்றது பாருங்க. ஐ மெட் எ டாக்டர், he cured my illness. இது 2 சென்டென்ஸ். இதை 2 ஒன்னா லிங்க் பண்றோம். ஐ மெட் த டாக்டர் who cured my illness. இவ்வளவுதான் விஷயம். 2 சென்டென்ஸ் ஒன்னாக்கிட்டோம், அதை தொடர்பு படுத்திக்கிட்டோம். ஐ மெட் த டாக்டர், ஏ டாக்டர்ல த டாக்டர், ஏன்னா ஆல்ரெடி அதுக்கு ஒரு செய்தி இருக்கு. அப்போ ஐ மெட் த டாக்டர் கமா போட்டுக்கிறோம், who cured my illness. ஓகே, யார் என்னுடைய நோயை குணப்படுத்தினாரோ அவரை நான் சந்தித்தேன். இங்க எனது நோயை குணப்படுத்திய மருத்துவரை சந்தித்தேன் இல்ல, இதை சரியா நம்ம சொல்லணும்னா யார் என்னுடைய நோயை குணப்படுத்தினாரோ அந்த மருத்துவரை நான் சந்தித்தேன். அடுத்தது விச். திஸ் இஸ் த வாட்ச் மை ஃபாதர் கிஃப்டட் இட் டு மீ. இது 2 வாக்கியம். இதை ரிலேட்டிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணி லிங்க் பண்றோம். இது அநேகமா 10ஆம் வகுப்புல இருக்கு. திஸ் இஸ் த வாட்ச் விச் மை ஃபாதர் கிஃப்டட் டு மீ. 2 சென்டென்ஸையும் ஒன்னா கொண்டு வந்துட்டோம், ரிலேட் பண்ணிட்டோம். அடுத்தது ஹூஸ். ஐ நோ த பாய் whose bicycle was stolen. I know the boy, the boy's bicycle was stolen. அப்போ இது 2ஐயும் சேர்க்கும் போது என்ன ஆகுது? ஐ நோ த பாய் whose, யாருடைய பைசைக்கிள் திருடப்பட்டதோ அந்த அவனை எனக்கு தெரியும். ஓகே, whom, யாரை. The girl whom you met is yesterday is my sister. கமா வரும் இந்த இடத்துல. The girl ஒரு கமா வரும், whom you met yesterday அது வரலையும் ஒரு கமா வரும். ஏன்னா இந்த கேர்ளை பத்தின விஷயம் தான் இது. whom you met yesterdayங்கிறது ஒரு விஷயம், the girl is my sisterங்கிறது ஒரு விஷயம், whom you met yesterdayங்கிறது ஒரு விஷயம். அப்போ இது வந்து கமாக்குள்ள வரும். இந்த கேர்ளுக்கு பக்கத்துல ஒரு கமா வரும், அவங்கள பத்தின ஒரு கூடுதல் தகவல் தான் whom you met yesterday. அது முடிஞ்சோன்னு ஒரு கமா வரும், is my sister. அவ்வளவுதான். அந்த பொண்ணு நேத்து நீ பார்த்த அந்த பெண், யாரை நீ நேத்து பார்த்தியோ அது என் சகோதரி. இவ்வளவுதான், இப்படிதான் வரும். அப்போ இங்க இருக்கு பாருங்க, த கார் கமா தட் இஸ் பார்க்டு அவுட்சைட், வெளியில நிறுத்தப்பட்டிருக்கு. த கார் அது வரலையும் ஒரு அந்த இடத்துல ஒரு கமா வரும். தட் இஸ் பார்க்டு அவுட்சைடு அந்த இடத்துல ஒரு கமா வரும். பிலாங்ஸ் டு மை அங்கிள், அது என்னுடைய மாமாவுக்கு சொந்தமானது. இப்போ who, the man who sang, அந்த மனிதன் யார் நேத்து பாடினாங்களோ அப்படி வரும். whomனா பயன் பெறுபவர், the man whom I saw, நான் யாரை நான் பார்த்தனோ, அப்ப யாரை அப்படிங்கிறதுக்கு whom. இதை நம்ம ஞாபகத்துல வச்சுக்கிறோம். இப்போ இதுவரையில எத்தனை பார்த்துருக்கோம்? பர்சனல் ப்ரொனவுன் பார்த்துட்டோம், ரிலேட்டிவ் ப்ரொனவுன் பார்த்துட்டோம், பர்சனல் ப்ரொனவுன் பார்த்துட்டோம். பர்சனல்ல 2 இருக்கு, சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட். அடுத்தது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன். சார் இவ்வளவு படிக்கணுமா? தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து வேற வேற விஷயங்கள்ல பயன்படும். நிச்சயமாக கிராமர்ல நிறைய இது தேவை. டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன் சுட்டு பிரதி பெயர், ஒரு குறிப்பிட்ட நபர் அல்லது பொருள் அல்லது இடத்தை சுட்டி காட்டுறது. இதை இவ்வளவு விளக்கமாக சொன்னாலாம் உங்களுக்கு சிரமமா இருக்கும். ஈஸியா சொல்லணும்னா திஸ், தட், தீஸ், தோஸ். இது
இவை, அது, அவை. இது, இவைகள், அது, அவைகள். இதுதான் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன். இவைகள் என்னுடைய சாவிகள். இது சுட்டி காட்டுறதுக்கு, ஒரு பாயிண்ட் அவுட் பண்றதுக்காக பயன்படும். இது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன் 4 தான் இருக்கு. நியர், ஃபார். அப்போ ஒருமைக்கு என்ன? இது, அது, திஸ், தட். ப்ளூரலுக்கு தீஸ், தோஸ். இதை மட்டும் நம்ம குறிப்பெடுத்துக்கிறோம். இது என்னது? டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன். இதெல்லாம் நமக்கு தெரியும் வாக்கியத்தில் பயன்படுத்துறதுக்கு. திஸ் இஸ் மை ஃபோன், தட் இஸ் பியூட்டிஃபுல் பேர்ட், அது ஒரு அழகான பறவை. ஓகே, இதெல்லாம் நமக்கு தெரியும். அடுத்தது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன், டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். இப்போ அடுத்து வாக்கியத்துல வர்ற இடத்தை வச்சுதான் அது ப்ரொனவுனா அட்ஜெக்டிவான்னு கண்டுபிடிக்க முடியும். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன்னா இதன் அருகில நவுன், டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன் தனித்து வரும். இதன் பக்கத்துல நவுன் இருக்கு. அது எப்படி இருக்கும்? திஸ் இஸ் a costly pen. அப்போ இது என்னது? திஸ்ங்கிறது ஒரு ப்ரொனவுன். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ல திஸ் பென் இஸ் காஸ்ட்லி, திஸ் பென். அப்போ இது என்னது? இதுல பெண்ணுங்கிறது அட்ஜெக்டிவ். ஏன்? பேனாவை பத்தின கூடுதல் தகவல் இந்த பேனான்னு சொல்லுது. மீண்டும் சொல்றேன், இது ஒரு காஸ்ட்லியான பென் அப்படின்னு சொன்னோம்னா இதுங்கிறது ப்ரொனவுன். எது? பேனாவுக்கு பதிலாக வந்திருக்கக்கூடியது. இது ஒரு காஸ்ட்லியான பேனா. எது? பேனா. அப்ப இது ப்ரொனவுன். இதுங்கிறது பேனாவை சொல்லுது. ஆனா இந்த இடத்துல பாருங்க, இந்த பேனா காஸ்ட்லின்னு சொல்றோம். இந்த பேனா காஸ்ட்லி. அப்ப உடனே எந்த பேனான்னு நம்ம சொல்றோமா சார்? ஆமா, எந்த பேனான்னா இது அட்ஜெக்டிவ். ஏன்னா ஏற்கனவே பேனா அங்க இருக்கு, அங்க ஒரு நவுன் இருக்கு. நவுனுக்கு பக்கத்துல அந்த நவுனை பத்தி கூடுதலான தகவல் சொல்ற அட்ஜெக்டிவா இது வந்திருக்கு. அப்போ இது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். இது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன். திஸ் இஸ் ஏ காஸ்ட்லி பென். ஏன்னா அந்த இடத்துல பக்கத்துல எந்த நவுனும் இல்லை. அதுதான் ஒரு நவுன் மாதிரி, ஒரு ப்ரொனவுன் மாதிரி செயல்படுது, ப்ரொனவுனா செயல்படுது. ஆனா இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு நவுன் இருக்கு, அதுக்கு பக்கத்துல இது அட்ஜெக்டிவா இருக்கு. ஸோ டெமான்ஸ்ட்ரேட்டிவ் நவுன், ப்ரொனவுன், டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது இன்ட்ரோகேட்டிவ் ப்ரொனவுன், வினா பிரதிப்பெயர். இது நமக்கு தெரியும். வாட், விச், ஹூ, ஹூம், ஹூஸ். ஏற்கனவே இந்த வார்த்தைகளை நம்ம பார்த்திருக்கோம் ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ல. ஆனா அது ஸ்டேட்மெண்ட்ல வருது, தொடர்பு படுத்தி வருது அப்படின்னா தான் அது ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ஒரு கொஸ்டின் மார்க் கூட வந்தா அது இன்ட்ரோகேட்டிவ் ப்ரொனவுன். நமக்கு தெரியும் இந்த இன்ட்ரோகேட்டிவ்ங்கிற வார்த்தை கேள்வி, வினா. அப்போ வினா ப்ரொனவுன் அப்படின்னு வந்தாலே, ஒரு சென்டென்ஸ் இருக்கு, கடையில கொஸ்டின் மார்க் இருக்கு, கொஸ்டின் மார்க் இருக்குன்னா அந்த இடத்துல வரக்கூடிய ஹூ இன்ட்ரோகேட்டிவ் ப்ரொனவுன். அதே நேரத்துல இந்த ஹூங்கிற வார்த்தை இருக்கு, கடைசியா கொஸ்டின் மார்க்கே இல்லை அப்படின்னா அது ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்குன்னா அது ஒரு ரிலேட்டிவ் ப்ரொனவுன். அவ்வளவுதான் வித்தியாசம். ஒரு ஹூ, ஒரே ஹூ தான், ஒரே விச் தான், ஒரே ஹூம் தான், அதே எழுத்து தான், அதே அர்த்தம் தான். ஆனா இந்த வாக்கியத்தின் முடிவுல கொஸ்டின் மார்க் இருந்தா அது இன்ட்ரோகேட்டிவ் ப்ரொனவுன். கொஸ்டின் மார்க் இல்லாம அது ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கு, கமா மட்டும்தான் நடுவுல இருக்குன்னா அது ரிலேட்டிவ் ப்ரொனவுன். குறிப்பெடுத்துக்கோங்க. ஓகே, ரிலேட்டிவ் ப்ரொனவுன் எது? யார், அடுத்தது யாரை, ஹூஸ் யாருடையது, இதெல்லாம் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அப்படிங்கிறத பார்க்குறோம். விச் இஸ் யுவர் ஃபேவரட் கலர், உனக்கு பிடித்த நிறம் எது, இதெல்லாம் பார்க்குறோம். இன்ட்ரோகேட்டிவ் ப்ரொனவுன், இன்ட்ரோகேட்டிவ் அட்ஜெக்ட், இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இன்ட்ரோகேட்டிவ் ப்ரொனவுன், இன்ட்ரோகேட்டிவ் அட்ஜெக்ட். இப்போ எப்படி? இன்ட்ரோகேட்டிவ் விச், இப்போ பாருங்க, விச் இஸ் யுவர் பேக், இதுல விச்ங்கிறது ப்ரொனவுன். விச் பேக் இஸ் யுவர். அதாவது விச்சுக்கு பக்கத்துல ஒரு நவுன் இருந்தா அது அட்ஜெக்டிவ் ஆயிடும். அவ்வளவுதான் விஷயம். நவுன் இருந்தா நம்ம எந்த வார்த்தையா இருந்தாலும் அது ப்ரொனவுனா இருக்காது. அது டெமான்ஸ்ட்ரேட்டிவா இருந்தாலும் சரி, டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன் சொல்லக்கூடிய திஸ், தட், தீஸ், தோஸ் அதுவா இருந்தாலும் சரி,
அது தனியா இருந்தா ப்ரொனவுனா செயல்படும். அதுக்கு பக்கத்துல ஒரு நவுன் பக்கத்துல வந்துட்டா அது அட்ஜெக்டிவா மாறிடும். அவ்வளவுதான், சிம்பிள். அடுத்தது இன்டிஃபினைட் ப்ரொனவுன், பொதுவா குறிக்கிற ப்ரொனவுன் என்னென்ன இதெல்லாம் நமக்கு தெரியும். பொதுவா குறிக்கிறது ஆல், சம், ஒன், மெனி, ஃபியூ, சம்படி, நோபடி. நோபடி நோஸ் தி சீக்ரெட், இதுல யாருமே நம்ம சொல்லல. இது ஒரு இன்டிஃபினைட் ப்ரொனவுன். ஓகே, இன்டிஃபைனைட் ப்ரொனவுன் எதையுமே ஒரு குறிச்சி காட்டாம பொதுவா சொல்றது. சிங்குலர், இன்ஃபினிட்டிவ், இன்டெஃபினிட்டிவ். ஓகே, நோபடி, நோ ஒன் இதெல்லாம் விட்டுருங்க. அடுத்தது ப்ளூரல் இன்டிஃபினைட். அதுல என்னென்ன வரும்? மெனி, ஃபியூ, ஏ ஃபியூ, இதெல்லாம் வரும். அடுத்தது விட்டு இது கொஞ்சம் டாபிக் போவோம். அடுத்தது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன். ஈச், எவரி, எய்தர், நெய்தர். இது போல ஒரு குழுவில் உள்ள ஒவ்வொருத்தரையும் குறிக்கிறது. ஈச், எவரி, எய்தர் தனித்தனியா குறிக்கிறது. ஒருத்தருமே இல்ல, எனி ஒன், நன் அப்படி சொல்றது. இதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன், பகிர்ந்து கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுக்கடுத்தது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன்ல ஈச் ஒவ்வொருவரும், ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொன்றும். அடுத்தது எய்தர். எய்தர்னா இருவரில் யாராவது ஒருவர், ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர். எய்தர் ஆஃப் த டூ ட்ரெஸ்ஸஸ் இஸ் ஃபைன், ரெண்டுல ஏதோ ஒன்று சரி அப்படிங்கிறது. நெய்தர்னா ரெண்டுல யாருமே இல்லைன்னு அர்த்தம். நெய்தர் வந்தா ரெண்டுலையுமே சரியில்லை அப்படிங்கிறத அர்த்தம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன், டிஸ்ட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ். இதுக்கும் அதே ரூல் தான். நவுன் முன்னாடி இருந்தா அட்ஜெக்டிவ், அவ்வளவுதான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது எம்பாட்டிக் ப்ரொனவுன். மை செல்ஃப், நானே செஞ்சேன், இந்த வேலையை நானே செஞ்சேன். ஹிம்செல்ஃப், அவனே செஞ்சான். ஹெர்செல்ஃப், அவளே செய்தாள். தெம்செல்ஃப், அவர்களே செய்தார்கள். அப்போ ஐ மை செல்ஃப் லாக் த டோர், நானே கதவை பூட்டினேன். இப்போ இது ஒரு வாக்கியத்துல சப்ஜெக்டை அழுத்தி கூறுவதற்காக, எம்பசைஸ் பண்றதுக்காக வரக்கூடியது. அதனாலதான் இது பேரே எம்பாட்டிக் ப்ரொனவுன். மீண்டும் சொல்றேன், இந்த எம்பாட்டிக்னா சப்ஜெக்டை அழுத்தி சொல்றதுக்காக வர்றது, எம்பசைஸ் அப்படிங்கிறது. அதுல என்னது, இந்த செல்ஃபு அல்லது எல்லாம் எம்பாட்டிக். அவர் செல்ஃப், அதுவும் ஞாபகம் வச்சுக்கிறோம். இந்த கேட்க நானே செஞ்சேன், இந்த ஐ மை செல்ஃப், ஹி ஹிம் செல்ஃப், தே தெம் செல்ஃப், இது அதுல உள்ளது. இப்போ இதுல ஒரு முக்கியமான ரூல் என்னன்னா, இந்த எம்பாட்டிக் ப்ரொனவுன் எடுத்துட்டீங்கனாலும் அர்த்தம் மாறாது. ஐ மை செல்ஃப் சா த கோஸ்ட், நானே பேய பார்த்தேன் அப்படிங்கிறதுக்கும் ஐ சா த கோஸ்ட் அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் கிடையாது. ரெண்டுமே அர்த்தம் மாறல. அதுக்கு அடுத்தது ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும். என்னது, செய்யும் செயலின் விளைவு அவரையே சேர்வதை குறிப்பதற்காக வரக்கூடிய வார்த்தை. தன்னை தானே காயப்படுத்திக் கொள்ளுதல். அப்போ மேல உள்ளது நானே செஞ்சேன் அப்படிங்கிறது. இதுல அவங்க செஞ்ச ஒண்ணு இவங்களை பாதிக்குது. she accidentally hurt herself. இப்போ she herself accidentally hurt அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அவங்க எதிர்பாராத விதமாக தன்னைத்தானே காயப்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு தான் வரணும். நாம வச்சுக்கிறோம். ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ங்கிறது அது விளைவு பெறுவரும் சப்ஜெக்டும் ஒன்னா இருக்கு அப்படிங்கிற போதுதான். ஆனா எம்பாட்டிக்ங்கிறது அந்த விளைவை செய்பவரும் அவரும் ஒன்னா இருக்கார், அப்படிதான். விளைவு பெறுவது. இப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ல அதை நீக்கிட்டீங்கன்னா அந்த வாக்கியம் முழுமையான பொருளை தராது. he blamed himself. இப்போ அவன் தன்னைத்தானே குற்றம் சாட்டி கொண்டான்.
இப்போ இதுல ஹிம்செல்ஃபை எடுத்துட்டீங்க, அர்த்தம் வராது. அப்போ ஹீக்கு பக்கத்துல ஹிம்செல்ஃப் வருது, அது எம்பாட்டிக். அதே பிளேம் ஹிம்செல்ஃப் வந்து அப்ஜெக்ட் பக்கத்துல வருது, அப்போ அது ரெஃப்ளெக்சிவ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும், புரிஞ்சிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது சப்ஜெக்டுக்கு பக்கத்திலேயே இந்த செல்ஃப் உள்ள வார்த்தைகள் வந்தால் அது எம்பாட்டிக். ஹி ஹிம்செல்ஃப், ஷீ ஹெர் செல்ஃப் வந்தா எம்பாட்டிக். அது இல்லாம தனியா வந்ததுன்னா ரெஃப்ளெக்சிவ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது எக்ஸ்கிளாமேட்டரி ப்ரொனவுன் வாட். இது வந்து வியப்பு, ஆச்சரியம் இதெல்லாம் சொல்றதுக்காக உள்ளது. இதை நம்ம இந்த வாட்டுக்கு பக்கத்துல ஆச்சரிய குறி வந்து அது எக்ஸ்கிளாமேட்டரி ப்ரொனவுனா வரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். எக்ஸ்கிளாமேட்டரி வந்து வாட்டு மட்டும்தான் இதுவரையிலும் நமக்கு கொடுத்துருக்காங்க. வாட்டுக்கு பக்கத்துல ஆச்சரிய குறி வரும், பெயர் சொல் இருக்காது, ஞாபகம் வச்சுக்கிறோம். ஓகே, இந்த ரெசிப்ரோக்கல் ப்ரொனவுன் இதுன்னா ஈச் அதர், ஒன் அதர், இந்த ரெண்டும் தே ஆல்வேஸ் ஹெல்ப் ஈச் அதர். இது வந்து இதெல்லாம் வராது. பரஸ்பர பிரதிப்பெயர்னு பேரு. ரெண்டு அல்லது மேற்பட்ட நபர்கள் அவங்களுக்குள்ளேயே அந்த செயலை பகிர்ந்து செய்வது, பிரித்து செய்வது, இதுக்கெல்லாம் இதுக்கு வந்து என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஈச் அதர், ஒருவருக்கொருவர். அடுத்தது ஒன் அனதர், ஒருவர் மற்றவருக்கு. அதே போல அவ்வளவுதான், இந்த ரெண்டு தான், ஈச் அதர், ஒன் அனதர். இதை நம்ம ரெசிப்ரோக்கல் அப்படிங்கிற ப்ரொனவுன் வகையில நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். இதுதான் அந்த 10 வகை ப்ரொனவுன்ஸ். இது எல்லாமே நம்ம தமிழ்ல பார்த்துட்டோம் அழகா. அதுக்கு அடுத்தது நிரப்ப சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம நினைச்சுக்க முடியும் ப்ரொனவுன்ஸை வச்சு. ரிப்போர்ட்டட் ஸ்பீச் கொடுத்துருக்காங்க, நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துட்டோம். 5 ரூல் முக்கியமானது. யூனிவர்சல் ட்ரூத் இருக்கு, அதுல மாறாது. இதுல முக்கியமான விஷயம் கொடுத்துருக்காங்க. ரிப்போர்ட்டிங் வர்பு பிரசன்ட் டென்ஸ்ல இருந்தா என்ன? ஐ ஆம் என்ஜாயிங் மை ஹாலிடே. அப்போ கிருஷ்ணா சேஸ் ஐ ஆம் என்ஜாயிங் மை ஹாலிடே அப்படின்னு சொல்றான்னா அதை எப்படி நம்ம ரிப்போர்ட்டடா மாற்றுவோம் அப்படின்னா, கிருஷ்ணா சேஸ் தட் he is enjoying his holiday அப்படின்னு மாற்றுவோம். ஸோ ரிப்போர்ட்டிங் வர்பு பிரசன்ட் டென்ஸ்ல இருந்தா அந்த நம்ம ரிப்போர்ட்டிங்குள்ள இருக்கிற விஷயமும் பிரசன்ட் டென்ஸ்ல தான் இருக்கும். அதை நம்ம பார்க்குறோம், டென்ஸ் மாறாது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே போல யூனிவர்சல் ட்ரூத் சொல்லும் போது இதெல்லாம் ஏற்கனவே பார்த்தது தான், கூடுதலாக வந்திருக்கு. ஏஷியா இஸ் த லார்ஜஸ்ட் காண்டினென்ட். அப்போ பாலு செட் தட் ஏஷியா இஸ் த லார்ஜஸ்ட் காண்டினென்ட். நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், இதுக்கு டென்ஸை மாற்றுவோம். ஏன்னா இது அடுத்த நாள் கேட்பாங்க, அதுக்கு அடுத்த நாள் சொல்லியிருப்பாங்க ரிப்போர்ட்டட் ஸ்பீச் அப்படின்ட்டு. பட் எப்போ சொன்னாலும் யூனிவர்சல் ட்ரூத் ஒன்று தான். ஸோ ஏசியா இஸ் த லார்ஜஸ்ட் காண்டினென்ட். ஓகே, அதே போல் ஐ மைட் கேம். அப்போ இது வந்து ஐ மைட் கம். அப்போ இந்த மாடல்ஸ் வரும்போது அதுல நம்ம அப்படியே நம்ம போடுறோம் அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் வச்சுக்கிறோம். அதே போல would rather, had better, I would rather fly. Chitti said that he would rather fly. அப்போ would rather, had better, இந்த ரெண்டுக்கும் அப்படியே தான் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம், குறிப்புகளை எடுத்துக்கிறோம். அடுத்தது if class and time class. If class, if I tied my room, my dad would be happy. Did. அடுத்தது அப்படியே தான் வரும் இஃப் கிளாஸ் வந்தா. when I was studying in மதுரை I met my best friend. அப்போ அதுவும் சேம் அப்படியே தான் வரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இஃப் கிளாஸ் டைம் கிளாஸ்ல மாற்றம் இருக்காது. ஓகே, இதுல கொடுத்துருக்கிறது என்ன, ஐ மஸ்ட் வாஷ் அப், ஷீ செட் தட் ஷீ மஸ்ட் வாஷ் அப். அப்படி இல்லைன்னா ஷீ ஹேட் டு வாஷ் அப் அப்படின்னு நம்ம மாத்திக்கலாம். we must do it in June. He said that they must do it in June அப்படின்னு வரும்.
இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். கொஸ்டினை மாற்றுறது எப்படி, ஒரு இம்பேரட்டிவ் மாற்றுறது எப்படி, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ரிதம் அண்ட் ரைம் நிறைய முறை பார்த்தது. இமேஜரி, இந்த இமேஜரி நம்ம பார்த்துட்டோம். இது இமேஜரி என்ன வரும்? இமேஜரினா ஒரு விஷயத்தை நாம மனசுக்குள்ள பிக்சரைஸ் பண்றது, கிரியேட் எ பிக்சர். வி கேன் சி, ஹியர், கவுண்ட், ரீட் அண்ட் ரைட். இப்போ இதுல என்ன பண்ணுதுன்னா மெனி டாஸ்க். நம்ம ஒரு மிஷின் எப்படி அதெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம இமேஜின் பண்ண முடியுது அப்படிங்க. இமேஜரி படிமம், காட்சி படிமமா இருக்கலாம், நுகர்வு படிமமா இருக்கலாம், உணர்வு படிமமா, தொடு உணர்வு படிமமா இருக்கலாம், விஷுவல், ஆடிட்டரி, இப்படி பல வகையான இமேஜரி இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். பெர்சானிஃபிகேஷன், அசோனன்ஸ் நம்ம நிறைய பார்த்துட்டோம். இந்த அசோனன்ஸ்ங்கிறது 2 or more vowel sound. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்த அசோனன்ஸ் நம்ம கடைசியாக நான் சொல்றேன். இதுல என்னன்னா அசோனன்ஸ்ங்கிறது வவ்வல் சவுண்டை தொடர்புடையது. இந்த வவ்வல் சவுண்ட் முதல்ல வருதா, கடைசியில வருதா, இடையில வருதா? ஏன்னா சில இடத்துல அசோனன்ஸுக்கு எதுகைங்கிற தன்மையும் கொடுக்குறாங்க. சில இடத்துல இது முதலெழுத்தில் வரக்கூடிய உயிரொலி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை நம்ம கவனமா பார்த்துக்கணும். அடுத்தது கனோட்டேஷன், சஜஸ்ட் பியாண்ட் வாட் இட் எக்ஸ்பிரஸ். நம்ம சொல்வதற்கு மேல உள்ள ஒரு விஷயங்களை அது சொல்லும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நிச்சயமாக ஒரு கேள்வி எதிர்பார்க்கலாம். ஒரு வெர்ப் அக்ரிமெண்ட் சப்ஜெக்டுக்கும் வெர்புக்கும் எப்படி அக்ரிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல ப்ளூரல் சப்ஜெக்ட் இருந்ததுன்னா ப்ளூரல் வெர்பு வரும், சிங்குலர் சப்ஜெக்ட் இருந்தா சிங்குலர் வெர்பு வரும். இப்போ சிங்குலர் வெர்பு இருக்கு. எப்படி? சிங்குலர் சப்ஜெக்ட் இருக்கணும். ஷீ இஸ் எ குட் ஸ்பீக்கர், ராமு இஸ், சுபாஷினி இஸ், சுனிதா இஸ், ஹீ இஸ். இதெல்லாம் சிங்குலர் வெர்பு, சிங்குலர் சப்ஜெக்ட். இப்போ ப்ளூரல் வெர்பு சில்ட்ரன், ப்ளூரல். அப்போ அதுக்கு ஆர்ங்கிற ப்ளூரல். ஹேவ் ப்ளூரல், ஹேஸ் தான் சிங்குலர். கீதா சிவா, சீதா, ஹேவ் வந்திருக்கு. ஹேவ்ங்கிறது ப்ளூரல் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஹேஸ் தான் சிங்குலர். யூ அண்ட் ஐ ஆர், 2 and 2 மேக். இப்போ மேக்ங்கிறது சிங்குலரா ப்ளூரலா அப்படின்னு கேட்டா இது ப்ளூரல். காரணம் 2 and 2 அப்படிங்கிறது ப்ளூரல் ஆயிடுச்சு. அப்ப மேக்ஸ்ன்னு இருந்தா இது சிங்குலர், மேக்னு இருந்ததுன்னா ப்ளூரல் ஃபார்ம். இதை நம்ம பார்த்துக்கிறோம். அண்டு வந்தாலே ப்ளூரல் ஃபார்ம் வரும். as well as வந்தாலும் ப்ளூரல் ஃபார்ம் தான். எய்தர், நெய்தர், இது எவரி ஒன், இதெல்லாம் வந்தா சிங்குலர் வேர்ப். இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஈச் ஆஃப் தெம் ஈஸ், சிங்குலர் வருது. எய்தர், நெய்தர், ஈச், எவரி ஒன். அப்போ சிங்குலர் வெர்பு தான் வரும், புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது 2 சிங்குலர் நவுன். மை சிஸ்டர் அண்ட் மை ஃப்ரெண்ட் ஹேஸ் கம், சேம் பர்சன். இதுல என்னன்னு புரியுதா? மை சிஸ்டர் அண்ட் ஃப்ரெண்ட், சிஸ்டர் தான் ஃப்ரெண்டுன்னு சொல்றாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு நபர் தான் அது. இங்க 2 வார்த்தைகள் இருக்கலாம், ஆனா ரெண்டுமே ஒரே நபரை குறிக்குது. அப்போ இது ஹேஸ் வரும். மை சிஸ்டர் அண்ட் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு வந்திருந்தா இங்க ஹேவ் வரும். மை சிஸ்டர் அண்ட் ஃப்ரெண்ட், அப்போ இந்த ஒரு மை தான் இருக்கு. என்னுடைய சகோதரியும் நண்பரும் வருகிறார் அப்படின்னா 2 பேர் இல்ல, வர்றது ஒருத்தங்க தான். when 2 subject express one idea, the verb is in the singular. 3 and 3 max 6. okay. Plural noun express some specific quantity, amount, considered as a whole, the verb is singular. அப்போ ஒரு சிங்குலரா ஒரு ஐடியாவை 30 liters of milk is too much for பாயாசம். ஒரு விஷயத்துக்காக அப்படின்னு சொல்றது, ஒரு தொகுப்பா சொல்றதுல இஸ்லாம் வரும். இதெல்லாம் நம்ம பிராக்டிஸ்ல நம்ம பண்ணிட முடியும். இதை நம்ம இப்ப பாக்குறதுனால இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பிராக்டிஸ்ல வச்சிருக்கிறது தான். பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு இந்த தேர்வு ஒரு எளிதான விஷயம்னு நான் திரும்ப திரும்ப சொல்றதுக்கான காரணம்,
இவையெல்லாம் நாம் வந்து ஏற்கனவே நம்ம ரொட்டீன்ல நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. ஓகே, he and not she, he and not she is to blame. இப்போ இந்த and not, beside, with, together with, no less than இதெல்லாம் வந்தா verb form singularல இருக்கும். இவ்வளவு நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது, ஒரு முறை கேட்டுப்போம் அங்க ஞாபகம் வந்துடும். The verb agrees with the number of the noun that follow the verb. There are 10 students in the crowd. There are 10 students. அப்ப என்ன வரும்? இங்கே ஆர் வரும். அப்ப follow the verb. அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். number of nouns. Okay. Some nouns are that are plural in the form but singular in meaning. News never comes too late. News வந்து பார்த்தா plural form மாதிரி இருக்கும், அது ஆனா சிங்குலர் தான். அதே போல ஒரு புக்கோட நேம், இந்த புக்கோட நேம் பாத்தீங்கன்னா அரவுண்ட் த வேர்ல்ட் இன் 80 days இப்படிங்கிறது புத்தகத்தோட நேமு, நம்ம படிச்சிருக்கோம். இந்த புத்தகம் வந்து தலைப்பு தான் அது. அப்போ இது ஒரு ப்ளூரல் ஃபார்ம்னு சொல்ல முடியாது, இது அதனுடைய தலைப்பு. அப்போ அந்த தலைப்புக்கு பக்கத்துல டேஸ்ன்னு இருக்கு, அதுக்கு பக்கத்துல இஸ்ன்னு இருக்கு. இந்த புத்தகத்தினுடைய பெயரை தான் சொல்லியிருக்கோம், அதனால அந்த இடத்துல நம்ம இஸ் போடுறோம். ஒரு புத்தகத்தினுடைய பெயர் தான். ஒரு புத்தகம் அதனுடைய பெயர் வந்து ப்ளூரல்ல இருந்தால் கூட அது சிங்குலரா தான் கருதப்படும். பாரதியார் கவிதைகள் அப்படின்னு நம்ம சொல்றோம், அதுக்கு ஆர் போட்டுறக்கூடாது, அது ஒரு புத்தகம் தான். அடுத்தது கலெக்டிவ் நவுன் டேக்ஸ் சிங்குலர் verb. The whole class is attentive. கலெக்டிவ் நவுனுக்கு எப்பயுமே சிங்குலர் verb வரும். ரிலேட்டிவ் pronoun must agree with its gender, number and person. It is I who is to write. அப்போ ஜெண்டர், நம்பர், பர்சனை வச்சு அதுக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அவ்வளோதான். இந்த விஷயங்கள்ல நம்ம ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியதில்லை, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். சிங்குலர் நவுன் ப்ளூரல் எப்படி மாறுது அப்படிங்கிறது, லீஃப் லீவ்ஸ், லாரி லாரிஸ், பேட் பேட்ஸ். அடுத்தது இதில் வித்தியாசமானது நைஃப் நைவ்ஸ், லோஃப் லோவ்ஸ். இந்த எஃப் வரும்போது நம்ம கவனமாக இருக்கணுங்கிறத பார்க்குறோம். நான் ஃபினிட் வர்ப், நான் ஃபினிட் வர்ப். ஃபினிட் வர்புங்கிறது வெர்பாவே இருக்கும், நான் ஃபினிட் வந்து வெர்பா இருக்காது. ஃபினிட் வர்ப் அப்படிங்கிறது மெயின் வர்பா இருக்கும் ஒரு கிளாஸ்ல அல்லது ஒரு சென்டென்ஸ்ல. அதே போல அது வந்து அந்த வெர்பு வந்து எத்தனை பேர் அந்த செயலை செய்யறாங்க, செய்யறது யாரு, எந்த காலம்ங்கிறத காட்டும் ஃபினிட் வர்ப். இது நம்ம தமிழ்லையும் இருக்குது. அதே போல ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், அதே போல அக்ரி வித் தி சப்ஜெக்ட், இது எல்லாமே இருக்கும். ஆனா நான் ஃபினிட் வர்ப் அப்படின்னு சொல்றது என்னன்னா, இது வெர்பா இருக்காது. சார் எப்படி வெர்பா இருக்காது? இருக்கும். இது எதுனா இன்ஃபினிட்டிவ், ஜெரண்ட், பார்ட்டிசிபிள்ஸ், இது எல்லாமே வெர்பு மாறி தெரியும், ஆனா வெர்பா இருக்காது. இது வந்து நவுனா இருக்கும், அட்ஜெக்டிவா இருக்கும், அட்வர்பா இருக்கும். இது எத்தனை பேர் இருக்காங்கிறத அதாவது செய்யற நபர்களை காட்டாது, காலத்தை காட்டாது. அதே போல ஜெரண்ட், இன்ஃபினிட்டிவ், பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்ஃபினிட்டிவ் 2 + வெர்பு, 2 + வெர்பு எப்படி? அதான் இன்ஃபினிட்டிவ். ஃபுல் இன்ஃபினிட்டிவ் இட் இஸ் 2 + வெர்பு. புஷ்பா ஈட்ஸ் லஞ்ச் வித் மீ. இதுல எனக்கே ஆக்சுவலாக இந்த இடத்துல கொஞ்சம் உதாரணங்கள் பார்க்கும்போது முடியும். ஓகே, இந்த இடத்துல இருக்கு. ஜெரண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, வெர்போட 4th ஃபார்ம் அது சப்ஜெக்டா வரும். வெர்போட 4th ஃபார்ம் அது வெர்பா வராது, சப்ஜெக்டா வரும். ஜெரண்ட்னா ஐஎன்ஜி சேர்ந்து வர்ற அந்த ஃபார்ம் தான். ரீடிங், லேர்னிங். ஆனா இது வெர்பா வராது, வெர்போட ஒரு பார்ட்டா வராது, சப்ஜெக்டா வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல ஆப்ஜெக்டாகவும் வரும். ரீட்டா லைக்ஸ் குக்கிங். ஓகே, இதுவரையிலும் தெரிஞ்சுட்டா போதும். இப்போ புஷ்பா ஈட்ஸ் லஞ்ச் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ புஷ்பா லைக் டு ஈட் லஞ்ச் அப்படின்னு வருதுன்னு வச்சுங்களேன். இப்போ லைக் தான் வெர்பு, டு ஈட் அப்படிங்கிறது வெர்பா வராது.
இதுதான் இன்ஃபினிட்டிவ். இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஃபுல் ஃபார்ம்ங்கிறது 2 + வெர்பு. ரீனா வெல் ஹெல்ப் மீ, இதில் வெர்ப் வித்தவுட் டு. இதுவும் சரியான ஒரு உதாரணமாக இல்லை, நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம். புஷ்பா லைக்ஸ் டு ஈட் லஞ்ச் வித் மீ. டு ஈட் லஞ்ச் வித் மீங்கிறதுல அது வெர்பா இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். பார்ட்டிசிபிள்ங்கிறது ஸ்லீப்பிங், வெர்போட 4th ஃபார்ம். தேர்ட் ஃபார்ம் 4th ஃபார்ம் தான் பார்ட்டிசிபிள்ஸ். அது பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக இருக்கும், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளாக இருக்கும். இதெல்லாம் வந்து வேற வேற வேலைகள் பார்க்கும். பீயிங் டோல்ட், ஹேவிங் ஃபினிஷ்ட், இதெல்லாம் அடுத்தடுத்த கட்டத்தில் நம்ம பார்த்துக்கலாம். இந்த டெட்டுக்கு தேவையில்லை, இதை விட்டுறலாம். சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணால் இது இப்போ முடிக்க முடியாது. அதுக்காக இப்போ நம்ம இதை கை வைக்காமல் போகிறதும் இல்லை, சிம்பிளாக சொல்லிடுறேன். சிம்பிள் சென்டென்ஸில் ஒரே ஒரு ஃபினிட் வர்பு இருக்கும், ஒரு முழுமையான வர்பு இருக்கும், ஒரு முழுமை பெற்ற வர்பு ஒன்று இருக்கும். காம்பவுண்ட் சென்டென்ஸில் 2 மெயின் கிளாஸ் இருக்கும். ரெண்டாவது சிம்பிள், அடுத்தது காம்பவுண்டுக்கு போகும். சிம்பிள் சென்டென்ஸில் ஒரு ஃபினிட் வர்பு இருக்கும், ஒரு முழுமையான வர்பு இருக்கும். காம்பவுண்ட் சென்டென்ஸ்ல 2 மெயின் கிளாஸ் இருக்கும். 2 அர்த்தம் தரக்கூடிய முழுமையான அர்த்தம் தரக்கூடிய கிளாஸஸ் இருக்கும். அதுக்கு ஒரு கோஆர்டினேட்டிக் கன்ஜெக்ஷன் இந்த 2ஐயும் இணைக்கும். அடுத்தது காம்ப்ளெக்ஸ்ல ஒரு மெயின் கிளாஸ் இருக்கும், அதை சார்ந்து ஒரு சபார்டினேட் கிளாஸ் இருக்கும். இந்த மெயின் கிளாஸை எடுத்துட்டா சபார்டினேட் கிளாஸுக்கு அர்த்தம் இல்லை, இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ சிம்பிள் சென்டென்ஸ், ராமு இஸ் டூ புவர் டு பை அ சைக்கிள். Despite his old age, Raghav walked fast. In the event of not consulting a doctor, you cannot recover. இப்போ இதுல வந்து இந்த ஃபினிட் வர்பை பாருங்க. On seeing the teacher, the children stood up. ஆசிரியரை பார்த்த பொழுது மாணவர்கள் எழுந்து நின்றனர். மழையின் காரணமாக போட்டி ரத்து செய்யப்பட்டது. மருத்துவரை பார்க்கவில்லை என்றால் நீ ரெக்கவர் ஆக முடியாது. அவருக்கு வயது அதிகமாக இருந்த போதிலும் அவர் வேகமாக நடந்தார். அவர் ஒரு சைக்கிளை வாங்கக்கூட முடியாத அளவுக்கு ஏழையாக உள்ளார். அவ்வளவுதான். டூ புவர் டூ அப்படின்னாலே அதை வாங்க முடியாத அளவுக்கு ஏழையா இருக்கார் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா 2 சென்டென்ஸ் எல்லாம் இல்லை, ஒரு ஃபினிட் வர்பு இருக்கு, ஒரு சிம்பிளா ஒரு சொல் தொகுதி, ஒரு ஃப்ரேஸு, ஒரு ஃபினிட் வர்போட ஒரு சென்டென்ஸ் இருக்கு. இப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது ஃப்ரேஸ் இல்லை, ஒரு சொல் தொகுதி, அப்படிதான் நாம வச்சுக்கணும். அடுத்தது காம்பவுண்ட். ரெண்டாவது காம்பவுண்டுக்கு, காம்ப்ளெக்ஸ் போகாதீங்க, காம்பவுண்டுக்கு போயிடுங்க. ஏன்னா இதுல 2 சென்டென்ஸ் இருக்கும், கொஞ்சம் ஈஸி. அதை லிங்க் பண்றதுக்கு ஒரு கன்ஜெக்ஷன் வரும், அண்ட், எட், அதர்வைஸ், அண்ட், அவ்வளவுதான். இதுல 2 முழுமையான சென்டென்ஸ் இருக்கும். இப்போ நம்ம பார்த்தோம், ராமு ஒரு சைக்கிள் கூட வாங்க முடியாத அளவுக்கு ஏழையா இருக்கார். அதை 2 சென்டென்ஸா பார்க்கிறோம். ராமு ரொம்ப ஏழை, அதனால அவர் ஒரு சைக்கிள் வாங்க முடியாது. ராகவ ரொம்ப வயசாயிட்டு, ஆனாலும் அவர் வேகமா போனார். இருந்த போதிலும் அவர் வேகமா நடந்தார். நீங்க ஒரு டாக்டரை பார்க்கணும், இல்லை என்றால் மீள முடியாது நோயிலிருந்து. குழந்தைகள் ஆசிரியரை பார்த்தனர், மேலும் அவர்கள் எழுந்து நின்றனர். அங்கு கனமழை பெய்தது, அதன் காரணமாக மேட்ச் கேன்சல் ஆனிச்சு. அப்போ இது ஒரே சென்டென்ஸ் தான். அதுல வந்து 2 விஷயமா நமக்கு தெரியல. இதுல என்ன இருந்துச்சு, ஒரே ஒரு ஃபினிட் வர்பு தான் இருந்துச்சு. ஆனா இங்க 2 ஃபினிட் வர்பு வந்துருச்சு. ராமு இஸ், he cannot, was, walk fast. அப்போ காம்பவுண்ட்ல 2 முழுமையான விஷயங்கள் இருக்கு. இப்ப காம்ப்ளெக்ஸ்க்கு போறோம். ராமு இஸ் so poor that he cannot buy a bicycle. இப்போ இதுல ஒரு முழுமையான சென்டென்ஸ் இருக்கு, அதனால வாங்க முடியாது.
அப்படிங்கிற அதை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சபார்டினேட் சென்டென்ஸ் இருக்கு. நீங்க டாக்டரை சந்திக்கலன்னா நீங்க மீள முடியாது, அதை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இது நமக்கு ரொம்ப கவனம் செலுத்த வேண்டாம். சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸில் சிறந்த முறை வல்ல, அதிக வாய்ப்புகள் இல்லாத பகுதி தான். நம்ம அடுத்த முறை உங்களுக்கு நாம இந்த 18 கிராமரையும் அடுத்த வகுப்புல முடிக்கிறோம். இதுவரை நான் கிராமரே பார்க்கல சார் அப்படின்றவங்களுக்காக அடுத்த வகுப்பு. இப்போ நம்ம பார்த்ததே கிட்டத்தட்ட ஒரு போதுமான அளவு பார்த்துருக்கோம். அடுத்த முறை இந்த ஹோமோஃபோன்ஸ் ஆரம்பிச்சு காம்பவுண்ட் வேர்ட்ஸ், ப்ரிஃபிக்ஸ், ஹோமோனிம்ஸ், ஹோமோஃபோன்ஸ், ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ், காம்பவுண்ட் வேர்ட்ஸ், country and nationality, syllabification, collective nouns, anagrams, phrasal verb, idioms. அடுத்தது poetic device, acrostic poem, syncline poem. இது நம்ம figures of speech நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இதுல கன்சோனன்ஸ், அசோனன்ஸ் இந்த ரெண்டையும் நம்ம அலிட்ரேஷன் மூணையும் நம்ம ஒரு சரியான சென்டென்ஸை உதாரணத்தை வச்சு பார்க்குறோம். அடுத்தது சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட், கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ், அட்ஜெக்டிவ் ஏற்கனவே பார்த்ததுனால இது நம்ம கொஞ்சம் வேகமாக பார்த்துடலாம். இதில் தான் நம்ம அந்த நோ எஸ்எஸ்ஏ காம்ப் அப்படி சொல்லியிருந்தோம், அது இதில் தான் வரும். இதில் ஒரு முழுமையான ஆர்டரை போட்டு நம்ம பண்ணிடுவோம். ஆர்டிகிள்ஸ், டென்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். பாஸ்ட் ப்ராக்ரெசிவ், ப்ரெசன்ட் ப்ராக்ரெசிவ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ், இந்த 4 டென்ஸில் நம்ம கவனமாக இருப்போம். இது எல்லாமே நம்ம அடுத்த வகுப்பில் பார்த்துருவோம். நன்றி சகோதர சகோதரிகளே.